டெல்லியில நடந்த சம்பவம். அதுக்கு முன்னாடியே தீவிரவாதிகள் பல விஷயங்கள பல பகுதிகள்ல ட்ரை பண்ணியிருக்கார்கள், குறி வச்சிருக்கார்கள். அதாவது நாசகார வேலைய இந்தியால பல்வேறு பகுதிகளையும் நிகழ்த்துறக்கு வெவ்வேறு குழுக்களா, இல்ல ஒரே குழுக்களான்னு தெரியல. ஆனா நிறைய திட்டங்களோட காத்துக்கிட்டு இருந்திருக்கார்கள். கடந்த 1 மாத காலங்களா பல இடங்கள்ல ஏஜென்சிகள் குறி வச்சு பல தீவிரவாதிகளை தட்டி தூக்குச்சு. இதுல ஏகப்பட்ட லொகேஷன். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப கடைசியா ஃபரிதாபாத் அப்படிங்கிறது ஏறக்குறைய 2900 கிலோ கிட்ட பிடிச்சார்கள் வெடிபொருட்கள். இதற்கு முன்னாடியே குஜராத் போன்ற பகுதியில 3 டெரரிஸ்ட கைது பண்ணார்கள். அதே மாதிரி யூபி, மகாராஷ்டிரா அப்படின்னு லிஸ்ட் போய்க்கிட்டே இருக்கு. பல பகுதிகள்ல இருந்தும் ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற பகுதிகள்ல தொடர்ந்து கடந்த 30 நாட்கள்ல மட்டும் 1 மாத காலங்கள்ல மட்டும் இந்த பகுதிகள்ல எல்லாம் பெரிய அளவு கைதுகளும், பறிமுதல்களும் நடந்துச்சு. எல்லாருமே தீவிரவாதிகள் தான். பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற, பாகிஸ்தான்ல பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள். அவர்கள வரிசையா பிடிச்சுக்கிட்டே வரார்கள். ஒவ்வொரு பகுதியிலே 2 பேர், 4 பேர், 3 பேர் அப்படிங்கிற லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு ஆட்களா தூக்குறார்கள். ஆயுதங்களும் அங்க பறிமுதல் செய்யப்படல. இல்ல ஃபரிதாபாத்ல தான் மிகப்பெரிய நாசகார வேலைக்காக வெடிபொருட்கள் ஏகபோகமா சேர்த்து வச்சிருக்காய்ங்க. அதத்தான் பறிமுதல் பண்றார்கள். அப்படி பறிமுதல் பண்ண உடனே அதுல லிங்க்ல உள்ள ஆள் தான் இப்ப டெல்லியில இந்த சம்பவத்துல ஈடுபட்டது. எல்லா பக்கமும் எல்லாம் பிடிபடுது. ஒரு அணுவும் அசைய முடியல அப்படின்னோடனே மனித வெடிகுண்டா மாறிடலாமா அப்படின்னு கையில உள்ள பொருட்களோட தப்பிச்சு போகும்போது மனித வெடிகுண்டாவே மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நாசகார சதி திட்டத்தை டெல்லியில அரங்கேற்றிக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்போதைக்கு வரக்கூடிய தகவல்களா இருக்கு. காரணம், கூட்டாளிகள் எல்லாரும் பிடிபடுறார்கள். ஆயுதங்கள் எல்லாம் மாட்டிக்குது. இதுக்கு மேல ஆப்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும், இப்ப கையில இருக்கிறத சேஃபா வேற பக்கம் தூக்கிட்டு போகும்போது வெடிச்சுச்சா, இல்ல வேற எங்கேயும் கொண்டும் போ முடியாது. நேரம் செல்ல செல்ல நம்மளும் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறக்காக, ஆட்டோமேட்டிக்கா வெடி பொருட்கள் இருக்க வாகனத்தோட வெடிச்சு சிதறலாம் அப்படிங்கிற திட்டத்தோட கூட செயல்பட்டிருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. இதுல 2, 3 பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த கார்ல 3 நபர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதும், ஃபுட்டேஜ்ல ஒரு நபர் பதிவு ஆகுறார் அப்படிங்கிறது, இந்த இந்த கோணங்கள்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா தற்செயலா வெடிச்சுச்சா, இல்ல மனித வெடிகுண்டா மாறி வெடிச்சானா அப்படிங்கிறது உறுதி செஞ்சிடலாம் அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, எல்லா செக் பாயிண்ட்டுகள்லயும் பெரிய அளவு இவர்களால முடியல. அதாவது எல்லா பக்கமும் மாட்டிக்கிட்டே வரார்கள். அடுத்தடுத்து மாட்டிக்கிட்டு வரார்கள். ஏன்னா 30 நாள் அப்படிங்கிறது மிகப்பெரிய வேட்டை தான். அதுவும் நாடு முழுக்க ஒரே லொகேஷன்ல இல்ல. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் அப்படின்னு மல்டிபிள் ஸ்டேட்ல, மல்டிபிள் லொகேஷன்ல இவனுங்க ஒளிஞ்சிருக்கக்கூடிய எல்லா பகுதிகள்லயும் தட்டி தூக்க ஆரம்பிக்கிறார்கள். இதுக்கு மேல தப்பிக்க முடியாது, பிழைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல டக்குன்னு டெல்லியில ஆப்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டெல்லிக்குள்ள வந்தாச்சு. பார்க்கிங்குள்ளேயே பல மணி நேரம் கார விட்டு இறங்காம பல மணி நேரம் பார்க்கிங்லயே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்க்கிங்கை விட்டு வெளில வண்டி வருது, பிளாஸ்ட் ஆகுது. ஒருவேளை இந்த ஆயுதங்களோட தப்பிச்சு போறதோ, இல்ல வேற லொகேஷன்ல வெடிபொருட்கள கொண்டு போய் வைக்கிறதோ, ஏதோ 2ல ஏதோ ஒரு அசைன்மென்ட். ஆனா அந்த 2 அசைன்மென்ட்டையும் நிறைவேத்த முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் 3ஆ தான் வந்திருக்கலாம். அதனால தான் பார்க்கிங்ல அவ்வளோ நேரம் பம்மி இருந்துட்டு, அதுக்கப்புறம் வெளியில வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பிளாஸ்ட் நடந்திருக்கு. இந்த 3 கோணங்களுக்கும் விடை மிக விரைவில் கிடைக்கும்னு பார்க்கப்படுது. தீவிரவாதிகளோட சதி திட்டம் பல இடங்கள்ல பல நாட்களா முறியடிக்கப்பட்டிருக்கு. இப்ப டெல்லியில ஏதாச்சும் ஒண்ண செஞ்சுட்டோம் அப்படின்னா, பெரிய அளவுல அது ட்ரிகர் ஆகும் அப்படின்னு கூட இவர்கள் இந்த சம்பவத்த பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பிளானே இல்ல. எல்லாமே மாட்டிக்கிட்டே இருக்கு. கடைசியில இருக்கிறத நடு ரோட்ல வச்சு கொளுத்தி விடுற மாரி ஒரு சம்பவமா கூட தீவிரவாதிகள் இத பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா வரும் நேரங்கள்ல இன்னும் அதிகமான கிளாரிட்டி கிடைக்கும். இப்போதைக்கு இதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள், ஃபர்ஸ்ட் லேயர்ல உள்ள ஆட்கள் எல்லாருமே பிடிபடுறார்கள். ஒரு டாக்டரோட ஃபோட்டோவையும் வெளியிட்டிருக்கார்கள். கார் குண்டுல இருந்த ஆளோட ஃபோட்டோவையும் வெளியிட்டிருக்கார்கள். இந்த மாரி எல்லார் ஃபோட்டோவும் இப்ப வெளில வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து இதுக்கு கீழ ஆப்பரேட் பண்ணக்கூடிய ஆட்களோட ஃபோட்டோ, ஆட்களையும் தட்டி தூக்கக்கூடிய வேலைகள்ல ஏஜென்சிகள் ரொம்ப தீவிரமா இருக்கார்கள். மிக விரைவில் அடுத்த கட்ட அப்டேட் வரும்னு எதிர்பார்ப்போம்.